இந்த பாரம் நீங்கிடுச்சுன்னா, உங்கள் தலைமையில் இருக்க சாபம் நீங்கிடுச்சுன்னா, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. உங்கள் சந்தோஷத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. உங்கள் பொருளாதார செழிப்பை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஆமேன். அடைபட்டிருந்த ஆசீர்வாதம் தானாக பிச்சுக்கிட்டு வரும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? தடைபட்டிருந்த நன்மைகள்லாம் தானாய் வரும். உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணின மனிதர்கள்லாம் விலகி ஓட ஆரம்பிப்பார்கள். உன்னை தடுத்தவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட நாவுகள் எல்லாம் அடங்கி போகும்படி கர்த்தர் செய்வார். யார் செஞ்ச பாவமோ தெரியல, யார் செஞ்ச பாவமோ தெரியலன்னு உன்னை பார்த்து ஏளனமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ நடக்கிறத பார்த்தா இன்னும் ஆச்சரியம், எப்படி நடக்கிறான்னு சொல்கிற மாதிரி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஆமேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் குதித்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அதனால தான் அந்த ஆராதனையில் நம்ம எல்லாம் நல்லா உற்சாகமாக ஆராதிக்கிறோம். ஏன்னா நம்முடைய சுமையை கர்த்தர் அவர் எடுத்துக்கிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? சுமை ஏன் தலையில் இருக்கும், தள்ளாடி தள்ளாடி நடந்த நான். சுமை போன பிறகு ஒரே குதி தான், டான்ஸு தான், ஆடல் பாடல் தான். கவலை கண்ணீரெல்லாம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கவலை கண்ணீரெல்லாம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொண்டார். சொல்கிறவங்க பாத்ரூம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? என் பாரத்தை பூரா இயேசு எடுத்துக்கொண்டார். ஆமேன். எனக்கு பதிலாய் பாவமானார், எனக்கு பதிலாய் பாவமானார், எனக்கு பதிலாய் பாவமானார். நான் நீதிமானாகுவதற்காக அவர் பாவமானார். நான் ஐஸ்வர்யனாய் மாறுவதற்காக அவர் தரித்திரரானார். என்னை ஆசீர்வதிக்க அவர் சாபத்தை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?